வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அங்கன்வாடி துறையிலிருந்து 3 விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன பதவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஒர்க்கர், அதுக்கப்புறம் அங்கன்வாடி டீச்சர்னு சொல்லி 3 விதமான கேட்டகரியில் இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, பேசிக் சேலரி என்ன, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட்டில் 3 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒர்க்கர், சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் டீச்சர்னு சொல்லி 3 விதமான கேட்டகரியில் அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு வரையும் படிச்சவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே படிச்சிருந்து அப்ளை பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ சொல்லி என்ன முடிச்சதா சரி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்கள் 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக எது வரையும் முடிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடி கார்டு, அதை பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் ரெசிடென்சி சர்டிஃபிகேட், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி வச்சுருந்தீங்க அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த வேலைக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஐடி நம்பர் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரிசேட் பண்ண உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் 18 மேக்ஸிமம் 45 வயசு இருக்குங்க. யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்குமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எடுத்துக்கிட்டால் யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா 0 அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. வேறு எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பேசிக் சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்ப்பருக்கு ஒரு 8000, டீச்சருக்கு ஒரு 10,000, சூப்பர்வைசருக்கு 25,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. அது போய் இன்க்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நாங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டா இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இன்னும் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிடல. இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வெளியிடுறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்பில் அதுக்கான லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த லிங்க் மூலியமாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லா மாவட்ட லிங்க்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கூடிய விரைவில் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா icds.tn.gov.in அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு அதில் செக் பண்ண கஷ்டமாக இருக்காடா டேரெக்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் நம்ம வெளியிடுவோம். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.